ஹலோ கைஸ், விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பாக்யலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய சீரியல் முடிய போது அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சீரியல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளிப்பை வெளியிட்டிருக்காங்க கிளைமேக்ஸ்க்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ விஜய் டிவி டிஆர்பி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் லிஸ்ட் சீரியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாக்யலட்சுமி அப்படின்னு இந்த ஒரு சீரியலும் கொண்டு போகலாம். இந்த சீரியலோட மைய கருத்து மைய புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி மேலே வரலான்றதா ஒரு மையமாக கொண்டு வந்து பேஸை வச்சு இந்த நாடகம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர் பாக்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க என்னென்னலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க, எப்படியெல்லாம் நாடகம் கொண்டு போகிறாங்க, அவங்களுடைய லைஃப்பை எப்படியெல்லாம் ஜர்னி பண்ணி எடுத்துன்னு பண்ணாங்க அப்படின்றத அதோட கான்செப்ட் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வகையிலே இந்த சீரியல் வந்து முடிஞ்சிருந்தா இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இனியா அப்படின்ற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்ல இவங்க ஆல்ரெடி யாரை லவ் பண்ணாங்களோ அதே பையனை மறுபடியும் கல்யாணம் பண்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கான கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கூடிய இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஸோ அவர் வந்து சரியில்லை அப்படின்ற வகையும் அவர் வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் இவங்க லவ் பண்ண பையன் மூலயமா ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போறாங்க. இந்த சீரியலை இப்படி முடிக்காம கொஞ்சம் பாக்யாவே இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி டெவலப் ஆகிற மாதிரியும் அந்த இன்ஸ்பைரேஷன் விஷயம் கடைசி வரைக்கும் சூப்பராக கொண்டு போயிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சில கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஒரு வழியா இந்த சீசன் வந்து முடிய போது இன்னும் 2 வாரம் தான் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனும் அவங்களே சேனலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாக்யா சீரியல் நல்லபடியாக சுபமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்த சீரியல் பார்த்துருக்கக்கூடிய ஃபேன்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.